ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஐ ஷேடோ லுக் பிளாக் அண்ட் சில்வர். ஸோ ஃபுல் டுட்டோரியல் வேணால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் லைட் நியூட் பிங்க் வந்து பேஸாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். ஸோ பிங்க் பேபி நியூட். ஸோ அதுதான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். ஐ ஷேடோனாலே பிளெண்டிங் ப்ராசஸ் தான். ஓகே, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் இதில் வெரி சாஃப்ட் பிளாக் ஐ ஷேடோ இன்னர் கார்னர் அண்ட் தென் அவுட்டர் கார்னர் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அவுட்டர் கார்னர், இன்னர் கார்னர் அண்ட் தென் க்ரீஸில் லைட்டாக நான் பிளாக் கலர் அப்ளை பண்ணேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப டார்க்கான பிளாக் இல்லைங்க, வெரி வெரி சாஃப்ட் பிளாக். ஸோ பிளாக் கலர் யூஸ் பண்ண போகிறீங்கனாக்கா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பிளாக் கலர் உங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். ஓகே, இந்த ஐ லுக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நியூட் பிங்க் ஃபர்ஸ்ட், செகண்ட் வெரி வெரி சாஃப்ட் பிளாக் அண்ட் தென் லைட் சில்வர் அண்ட் தென் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா கிளிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், சில்வர் கிளிட்டர். ஸோ வெரி 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 சிம்பிள் ஐ ஷேடோ. பட் இதில் என்னன்னாக்கா நம்மளோட பிளெண்டிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் சின்சாயாக செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியர்டாக தெரியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஐ ஷேடோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில்வர் கலர் எடுத்து லைட் சில்வர் அது எடுத்து சென்டரில் நான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த கலர்ஸ் உங்களால் பார்க்க முடியும், ஐ ஷேடோ கலர்ஸ். ஓகே, ஒன்ஸ் ஐ டன் வித் த சில்வர் கலர் அண்ட் தென் ஐ கோ வித் த கிளிட்டர். ஸோ கிளிட்டர் பாருங்கள், வெறும் சென்டர் பார்ட்டில் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி உங்களுக்கு யாருக்காவது கிளிட்டர் யூஸ் பண்ண பிடிக்கல அந்த மாதிரினாக்கா நீங்கள் அந்த இடத்துல ஷிம்மர் யூஸ் பண்ணலாம். அதுவே பார்க்குறதுக்கு இன்னும் அழகாகவும் எடுத்து கொடுக்கும். ஷிம்மர் அண்ட் கிளிட்டர் மேமாங் சாந்தே. ஸோ நீங்களே பாருங்களேன், கிளிட்டர் வச்ச பிறகு அந்த ஐ லுக்கே வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஐ லுக்கு நம்ம டின்னர் மேக்கப் யூஸ் பண்ணலாம். லட்சே நீங்கள் இப்போ இந்த ஐ லுக் நான் கேர்ள் பண்ணிவிட்டு கவுன் போட்டிருந்தேனாக்கா பார்க்குறதுக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். ஆமாம் தானே? ஸோ நீங்களும் வீட்டில் சொந்தமாக ஃபார் யோர் ஓன் செல்ஃப் நீங்கள் செல்ஃப் க்ரூமிங் பண்ண போகிறீங்க அந்த மாதிரினாக்கா யூ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஐ ஷேடோ, நீங்கள் இந்த ஐ ஷேடோ ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு இதோட ஃபைனல் லுக் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிளிட்டர் தனியாக தெரியக்கூடாதுன்றதுக்காக லைட் சில்வர் கலர் சில்வர் கலர் எடுத்து நான் சமமாக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிளிட்டர் அப்போ தான் பார்க்குறதுக்கு தனியாக வியர்டாக தெரியாமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு இதோ ஃபைனல் லுக் பார்க்கணும் தானே? டடா, இதுதான் ஃபைனல் லுக். ஓகே, உங்களுக்கும் இதே மாதிரி வேறு ஐ ஷேடோ இல்லை வேறு கலர்ஸ் டுட்டோரியல் வேணும் சிஸ்டர் அப்படி நீங்கள் நினச்சிங்கனாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள், தெரியுங்களா? ஓகே, பாய்.